வணக்கம்மா. என் சின்ன பொண்ணு வந்து பால் கொழுக்கட்டை ரொம்ப பிடிக்கும். அவ ரொம்ப நாளா கேட்டுன்னு இருக்கா. நான் செய்து கொடுக்கல, இன்னைக்கு செய்து கொடுக்கலான்னு இருக்கிறேன். நான் எப்படி செய்வேன்றத உங்களோட பகிர்ந்துக்கிறேன். எப்படிமா செய்ய போற? ஒரு டம்ளர் பச்சை அரிசி ஊற வைக்கிறேன், ரேஷன் அரிசி. இதுக்கு ஊறணும் 4 மணி நேரம். ஊறின அப்புறம் சொல்றேன். நான் இதை வந்து 4 டைம் நல்லா கழுவணும். கழுவிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் நான் செய்யறத சொல்றேன் உங்களுக்கு. கழுவிட்டேன், 4 மணி நேரம் ஊற வைக்கிறேன். அரிசி ஊற வச்சிருந்தோம்னா அது ஊறி போச்சு. 4 மணி நேரம் ஆயிடுது. அதை வடிகட்டி வச்சு அரைக்கிறதுக்காக வடிகட்டுறேன். இதை போட்டு வடிகட்டிட்டோம்னா தண்ணி மொத்தக்க போயிடும். அந்த துணியில் அப்படியே வச்சு கட்டிட்டோம்னா ஒரு 10 நிமிஷம் இருந்து, ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போகிறோம். அப்புறம் அரைச்சிட்டு உண்டை பிடிக்க வேண்டியது தான். சூப்பர். இந்த அவ்வளோதான். இப்போ இந்த துணியில் கொட்டிடணும். இந்த கொட்டிட்டு மூட்டை கட்டி வச்சிடணும். ஏன் அந்த மாதிரி மூட்டை கட்டுற? இருக்கிற தண்ணியெல்லாம் துணி இழுத்துக்கும், அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே அரைக்க முடியாது தண்ணியோட. அப்படியே மூட்டை கட்டி இல்லைன்னா ஃபேன் காத்துல அடியில காய வச்சிடலாம்ல. காய வைக்கலாம், அது கொஞ்சம் வறண்டு போயிடும் சட்டுன்னு. அதுக்காக இப்படி கட்டிட்டு இந்த துணியை எடுத்து இது மேலே அது போட்டு தண்ணி இழுத்துக்கும். அப்படியே எடுத்து இப்படி வச்சிடணும். இப்படி வச்சிட்டோம்னா அது கிடக்கும் ஒரு 10 நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறம் எடுத்து அரைச்சிக்கலாம். அரைச்சி கொடுக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சுமா கட்டி வச்சு. இப்போ வந்து அரைக்க போகிறேன். அவ்வளோதான். தண்ணிலாம் இழுத்து வச்சு பாரு அந்த அளவுக்கு. ஓகே. ஒரு டம்ளர் அரிசி தான், அதாவது ஒரு 200 கிராம். சின்ன டம்ளர்ல தான் இந்த டைம் போட்டாங்க. 4 ஏலக்காய் போட்டுக்கிறேன். இதுலயே அரைச்சிருவேன். இது நம்ம அரைச்சிட்டு ஜலிக்கணுமாமா? இது தேவையில்லை. மையம் அரைச்சிட்டோம்னா ஜலிக்க வேண்டிய வேலையே இல்லை. சரிம்மா. மிஷின்ல கொடுத்து கூட மாவு அரைச்சிட்டு வந்து கொழுக்கட்டை இது பால் கொழுக்கட்டை பண்ண முடியுமா? பண்ணலாம். நம்ம அவ்வளவு துண்டு ஏன் அரைக்க போறோம்? கொஞ்சமா தான் பண்ண போறோம். அதனால வந்து வீட்லயே அரைச்சிக்கலாம். நிறைய பண்றவங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆமா. அது வந்து விசேஷத்துக்கு பூ முடிப்பாங்க, அதுக்கெல்லாம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நல்லா நைஸா வந்து அரைச்சிக்கணும். மைய அரைச்சு எடுத்துக்கணும். ஆமா. இதையும் வறுக்கணுமாமா? எல்லாம் இதையும் தான் வறுக்கணும். அப்பதான் நல்லா இருக்கும். இல்லைன்னா பிசு பிசுன்னு இருக்கும். அந்த வறுக்கிற கடாயில கொட்டிக்கிறியா? இதை கொட்டிக்க போறேன். அதே கடாயை. சூடா இருக்கா? ஈரமாவாச்சா? சூடா தான் இருக்கும். ஈரத்தோட அரைச்சோம்னா சூடா தான் இருக்கும். எப்பவுமே மிஷினுக்கு தான் அதே மாதிரி தான் இருக்கும். அவங்களுக்கு நமக்கு தெரியாது, இது நம்ம தொடரணும்னு தெரியுது. இப்போ வந்து மாவை வறுத்து எடுத்துக்கலாம். எப்படி கொழுக்கட்டைக்கு நம்ம வறுக்கிறோமோ அதே தான் இதுவும். அதே மாதிரி நல்லா சூடா வர அளவுக்கு. ஆமா ஆமா. சிம்ல வச்சுதான் வறுக்கிறியாமா? சிம்லயே தான் இருக்கு. அதே சிம்ல தான் வச்சு வறுக்கணும். ஆமா ஆமா. மாவு நல்லா வறுபட்டுச்சு. சூடு இறக்கி வச்சுட்டு இதுக்கப்புறம் போய் தேங்காய் உடச்சி திருவி எடுத்துக்கின்னு வரணும். வெள்ளத்தை வந்து திருவி உடச்சி எடுத்துக்கின்னு வரணும். அதெல்லாம் வேலை இருக்கு. அதெல்லாம் பண்ணிட்டு தான் நம்ம வந்து மாவு உருட்டு பார்க்கணும். ஓகேம்மா. சூடு ஏறிச்சு. அப்புறம் எப்படி ஆவி வருது பாரு. ஆமா ஆமா. இந்த மாதிரி ஆவி வந்த உடனே ஆஃப் பண்ணிடணும். பழம் தான் இருக்கு மாவுது பாரு. ஓகே, சூப்பர்மா. இதுல வந்து உப்பு பட்டனா போட்டு பிசையணும். வெள்ளம் பிசையும் போது போட்டுப்பியா? ஆமா, பிசையும் போது தான் போடணும். ஒயிட் கலர்லயே நம்ம உருட்டணும். வெள்ளம் போட மாட்டோம். வெள்ளம் போட்டா கல்லாட்டம் ஆயிடும். அதனால வெள்ளம் இல்லாம செய்யலாம். உருட்டணும். ஓகேம்மா. ஆஃப் பண்ணிடுறேன். இறக்கி கீழே வச்சிடறேன். மேலேயே இருந்தா கருத்து பிடிக்கும், கருத்து போயிடும். அப்படியே கொஞ்சம் தொலைவி விடணும். ஏன்னா அந்த தட்டி அடியில வந்து சூட்ல வந்து கருத்து போயிடும். அதனால கொஞ்ச நேரம் பரட்டி விடணும். எல்லாம் பதம் தான் எல்லா விஷயத்துக்கும்.
அதிரசத்துக்கு வந்து மாவு வறுக்க மாட்டோம். ஆனால் அரைச்சாலும் ஜலிக்கணும். அதிரசத்துக்கு வந்து அப்படியே விட்டுற மாட்டேன். ஏன்னா கொஞ்சம் நொய் இருந்ததுன்னா வெடிக்கும். அதனால வந்து ஜலிச்சு எடுத்துருவேன். ஃபியூச்சர்ல வந்து அதிரசம் ரெசிபி வந்து நம்ம போடலாம், தீபாவளிக்கு முன்னாடி, நோம்புக்கு முன்னாடி. ஆமாம். இந்த பச்சை மாவு நம்ம அரைக்கிறல அதில் கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுக்கணுமா, அது சொல்கிறதுக்கு நான் மறந்து போயிட்டேன். இப்போ சொல்கிறேன். அதை எடுத்து வச்சுனா தான் நம்ம வந்து கொழுக்கட்டை செய்கிறோம்பாரு. அப்போ வந்து நம்ம கரைச்சி ஊற்றணும். அப்போ தான் வந்து கெட்டியாக வரும். இல்லைன்னா பச்சை தண்ணி மாதிரி கிடக்கும். அதுதான் பச்சை மாவு தனியாக எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சம் 2 தேங்காய் எடுத்துக்கிறோம். இது வந்து பால் வந்து அப்படியே அரைச்சி ஊற்றினாலும் பிடிக்கிறவங்களுக்கும் அரைச்சி ஊற்றிக்கலாம். பால் வெறும் பால் எடுத்து ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம். ஆஹா, தண்ணியோட போய் விழுந்து போச்சு. தண்ணி போச்சா? அது கூட நிறைய இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்ததா? பொறுமையா பண்றேன். கையே அதது. நான் உடைக்கிட்டாமா? கையாலே உடைக்கிறாரு ஒரு மனுஷன். ஆமாப்பா, சன் நியூஸ்ல போட்டிருந்தாங்க. அவர் கையாலேயே எல்லா தேங்காயும் லைனா உடைச்சிட்டே போறாரு. ஓகே, எத்தனைமா துருவ எடுத்துக்கிறேன்? 3 எடுத்துக்கிறேன் பால் எடுக்கிறதுக்கு. சரிம்மா, இப்ப இத திருவி எடுத்துட்டு வந்துடலாம். ஆமா, திருவி எடுத்துட்டு வந்துடலாம். அந்த பூ மாதிரி திருவுறதுல தானே? அதுதான் திருவி எடுக்கணும். அம்மா வந்து படம் பார்த்துக்கிட்டே வந்து திருவுறாங்க தேங்காய். ஆமா ஆமா ஆமா, நான் திருவிட்டா. என்ன படம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டச்சிங்கான ஒரு படம், 3 BHK. இதுல கொஞ்சோண்டு சிட்டிக்கு உப்பு போட்டுக்கணும். ரொம்ப போடக்கூடாது, ஏன்னா நம்ம வெல்லம் போடுறோம். அதனால வந்து ரொம்ப கறிக்கும். அதுக்காக சிட்டிக்கு போட்டுக்கணும். அவ்வளோதான். இப்போ வந்து சுடு தண்ணி மட்டும்தான் கொதிக்க வைக்கணும். வேற எதுவும் தெரியாது. ஏற்கனவே உப்பு போட்டோம். நம்ம தேவையானது ஊற்றி பிசைஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சுடு தண்ணி மீந்தா கூட பிரச்சனை கிடையாது. ஓகே, அவ்வளோதான். பிசைஞ்சு எடுத்து உருட்டி எடுத்துன்னு தான் வரணும். வந்து தான் தேங்காய் எல்லாம் துருவியாச்சு. தேங்காய் திருவி வச்சுட்டேன். ரெடியா இருக்கு. தேங்காய் ரெடியா இருக்குது. திருவி தந்து வச்சுக்கிறேன். இது வந்ததுக்கு அப்புறம் தான் அரைக்கணும். எதனாலமா இப்ப அரைச்சு வச்சுட்டு போனா என்ன ஆகும்? கொஞ்சம் பால் வந்து கெட்டி ஆயிடும். அதனால நம்ம வந்த உடனே அரைச்சி ஊற்றி ரெடி பண்ணி வச்சிருந்தோம்னா இந்த மாவுலாம் வேகிறதுக்கும் அதை அரைச்சி ரெடி பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். தண்ணி கொதிக்கிட்டோம். இந்த அளவுக்கு தண்ணி போதுமா? பத்தல்னா கூட தேவைன்னா கொதிக்க வச்சுக்கலாம். ஆனா பச்சை தண்ணி எல்லாம் ஊத்தி பசைய கூடாது. பச்சை தண்ணி பிசு பிசுன்னு இருக்கும். சுடு தண்ணி தான். உப்பு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா ஒரே இடத்துல தங்கிடும். தண்ணி கொதி வந்துடுச்சு. நல்லா கொதிச்சிருச்சு. இதை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டு துணி குடிச்சுக்கிட்டு எடுத்துக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துமா, கையில ஆவி அடிக்க போகுது. கொஞ்சமாக ஆறட்டுன்ட்டு ஊற்றி பேசணும். ஆல்ரெடி போகலாமா? போலாம். கையில எப்பமா பேசைவா? சூடு ஆறுனா தான் பேசணும். சூடாக இருக்குது. சரிம்மா, கையில பேச ஸ்டார்ட் பண்ணிட்டியா? ஆறி போச்சு. ஃபேன் போட்டு வரேன். எங்க வீட்டுக்கு மேல வந்து ஃப்ளோர் போடுறாங்க. ஒரே சவுண்டா இருக்கு. 10 மாசம் சூடா இருக்க போது. பொறுமையா அவ்வளோதான். ரெடி. பிசைஞ்சாச்சு. ரெடி. இப்போ வந்து உருட்டணும். எப்படி உருட்டுவீங்க? உருட்டி காட்டுறேன். இந்த மாதிரி வந்து ஒரு காட்டன் கிளாத் வந்து போட்டுக்கணும். நம்ம வந்து கையில் மாவை கொஞ்சோண்டு எடுத்து தேவையானது இந்த மாதிரி எடுத்துக்கணும். வச்சுக்கிட்டு அப்படி விட்டு போய் எங்கள் அம்மாவோட விரல் எல்லாம் செவந்து போயிருக்கு. பிடிச்சி இது சுடு தண்ணி கொஞ்சமாக எடுத்துக்கலாம். பெருசாக வேணுனாலும் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எடுத்தால் சின்னதாக அழகழகாக இருக்கும். இதுதான் வேலையே. இந்த மாதிரி உருட்டலாம். உருண்டையாவும் உருட்டலாம். உருண்டையாக உருட்டுனா அந்த பழக்கம் நான் இது பண்ணல. இதுதான் எதனாலும் அது செய்யல. இது வந்து மாசமாக இருக்கிற குழந்தைங்களுக்கு விழாமல் இருக்கிறாங்க பாரு. அதுக்கு வந்து 5ஆம் மாதம் 7ஆம் மாதம் 9ஆம் மாதம் இந்த மாதிரி செய்து ஆசைப்பட்டு கேட்பாங்க. பால் கொழுக்கட்டை வேணும் அப்படின்னு அதை செய்து கொடுப்பாங்க.
வரிசையிலே எடுத்து வைப்பாங்க. சரி, அது ஓகே. உருண்டையா ஏன் செய்யலன்னு கேட்டேன். உருண்டையா அந்த மாதிரி எங்க பக்கத்துல அந்த மாதிரி யாரும் செய்து எனக்கு கொடுக்கல. இதே மாதிரி தான் செய்வாங்க. 5-6 பேர் உட்காந்துப்பாங்க சுத்தி. உருண்டையா செஞ்சா மாவு வேகுமா வேகாதா? வேகும். அது வந்து கடிக்கிறது வேற மாதிரியா இருக்கும், இது வேற மாதிரியா இருக்கும். ஓகே ஓகே. இதுதான் நல்லா இருக்கும். இதுதான் அந்த பக்கத்தெல்லாம் எங்க ஊர் பக்கத்துல அம்மா சைடுல இந்த மாதிரி தான் வந்து செய்வாங்க. உண்டெல்லாம் கிடையாது. உருண்டையா வந்து செய்ய மாட்டாங்க. உண்டை வந்து கொழுக்கட்டை தான் உண்டை. அதாவது ஒரு சிலவங்க வந்து சின்னதா உருண்டையா பண்ணுவாங்க. இது மாதிரி அந்த மாதிரி எங்க அம்மா எப்பயுமே பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி தான் எங்களுக்கும் இதே மாதிரி தான் வந்து பிடிக்கும். இதுதான் வந்து இந்த பால் கொழுக்கட்டையிலேயே வந்து வேலை அதிகம்னு பாத்தீங்கன்னா இதுதான் வேலையே. இதுதான் ரொம்ப வேலையே. வந்து பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் பால் கொழுக்கட்டை செய்யறேன்னா வந்துருவாங்க. இதை உருட்டி கொடுத்துட்டு போறதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு 6-7 பேர் உட்காந்துனா 10 நிமிஷத்துல முடிச்சுடுவாங்க. 6-7 பேர் உட்காந்தாங்கன்னா 10 நிமிஷத்துல பெரிய வேஷ்டி போட்டுருவாங்க. சுத்தி உக்காந்துருவாங்க. அவங்களுக்கு ஒரு பாத்திரத்துல மாவு கொடுத்துடணும். உட்காந்து ஊற்றி போட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நாங்க செய்வோம். இப்ப வந்து எங்க அம்மா கூட வந்து நான் ஹெல்ப் பண்ண போறேன். எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டு காமிக்கிறேன். என்னம்மா உருட்டிட்டியா? பால் கொழுக்கட்டை உருட்டியாச்சுமா. இதுக்கப்புறம் அடுப்பான போற வேலை. எவ்வளவு நேரம் ஆச்சு இது உருட்டுறதுக்கு? நம்ம 1 மணி நேரம் ஆயிடுமா. 4 மணி உட்காந்து மணி 5 ஆகுது. அப்பா, அடுத்து இப்ப அடுப்பாண்டா அது ஒரு 1 மணி நேரம். ஆமா, அது இதெல்லாம் வேலைதாம்மா. அதனாலதான் பால் பேர் செய்ய மாட்டாங்க. பால் இதெல்லாம் யார் செய்யுதுன்னு. ஆனா அப்பெல்லாம் பாரம்பரியமா செய்வாங்க. இதுதான் அப்பெல்லாம் வந்து எவ்வளவு நேரம் வேலை எடுத்துக்குதோ அது எல்லாமே சூப்பரான ஒரு ரெசிபி. இது சாப்பிடறதுக்கு செய்யறதுக்கு தான் கஷ்டம், சாப்பிடறதுக்கு ஈஸி. ஆமா, இங்க பாருங்க எப்படி செஞ்சு போட்டிருக்கோம் நானும் எங்க அம்மா வந்துட்டு. இது பாக்குறதுக்கு என்னவோ கம்மியா இருக்கும், ஆனா வந்து ஆமா 1 மணி நேரம் ஆச்சு. ஆமா, எங்க ஊர் வந்து பாரம்பரியமா இதுதான் பண்ணுவோம் நாங்க. இப்பெல்லாம் வந்து உருட்டி போட்டுறாங்க, டைம் இல்ல செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உருண்டையா பால் மாதிரி ஊட்டி போடுறாங்க. உருண்டை பால் வந்து கொழுக்கட்டை அது முருகனுக்கு விநாயகருக்கு தான். அந்த மாதிரி இந்த மாதிரி பால் கொழுக்கட்டை தான் எங்க ஊர் பக்கமெல்லாம் இந்த குழந்தை மாசமா இருக்கிறவங்களுக்கெல்லாம் செய்யறதுல இந்த மாதிரி தான். உருண்டை போடவே மாட்டாங்க. இதே மாதிரி கூட விநாயகருக்கு படைக்கலாம். நம்ம விநாயகர் குமரன்னா அதுக்கு படைக்கலாம். அப்புறம் வந்து அம்மனுக்கு வந்து இந்த 9 அம்மனு நவராத்திரிக்கு செய்வாங்க. அதுலயும் இதுல ஒண்ணு இது வந்து சேரும். ஒரு அம்மனுக்கு செய்து வைப்பாங்க. இதை இப்ப வந்து 1/2 கிலோ வெல்லம் 1/4 கிலோ வெல்லம் எடுத்து துருவிக்கிறேன். 1/2 கிலோ 1/4 கிலோ துருவி வச்சுக்கிறேன். துருவிக்கிட்டாதான் நல்லா இருக்கும் இல்லம்மா? ஆமா, கல்லாட்டு கூட நறுக்கி போடலாம். அது கரையத்துக்கு லேட் ஆகும். அதுக்காக நறுக்க தூளா நறுக்கணும். இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சுங்க, வானலை வச்சிடுறேன். 1 சொம்பு தண்ணி வச்சு கொதிக்க வைக்கணும். கொதித்து வந்த பாரு இந்த மாவு அள்ளி அதுல போடணும். இந்த தண்ணி கொதி வரணும். ஒரு இந்த சொம்பு தண்ணி அளவு எவ்வளவு இருக்கும்? ஒரு 3/4 லிட்டர் இருக்குமா? 3/4 லிட்டர் இருக்காது, 600 இருக்கும். சரிம்மா, அது போல ஒரு 600 ml தண்ணியை வந்து கடாயில ஊத்தி கொதிக்க விடுறாங்க. கொதிச்சதுக்கு அப்புறம் இந்த நம்ம உருட்டி வச்சிருக்கோம்ல இந்த உருண்டைகளை அதுல போடுவாங்க. அதுக்கு நடுவுல தேங்காய் பால் எடுத்துக்கணும். பேர் என்னது? வெல்லம். வெல்லத்தை வந்து துருவி எடுத்துக்காங்க. ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ உருண்டைய வந்து உங்களுக்கு வெல்லம் அதிகமா வேணும்னா போட்டுக்கலாம். யாருக்கு இனிப்பு அதிகமா வேணுமோ இனிப்பு போட்டுக்கலாம். தேவையான யாராருக்கு எப்படி இனிப்பு வேணுமோ அது மாதிரி. வெள்ளத்துல தான் பண்ணுவாங்க. இதை சர்க்கரையில பண்ண மாட்டாங்க. வெள்ளத்துல கூட சர்க்கரையில கூட பண்ணுவாங்க. வெள்ளையா இருக்கும் அது. அதுல வந்து பால் ஊற்றினாலும் சாதா பால் ஊற்றலாம், தேங்காய் பாலும் ஊற்றலாம். அதில் தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துட்டு போகிறேன். ஏன்னா நிறைய போட்டால் வாரி அடிச்சிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கணும். நம்ம வந்து மொத்தமாக 3 மூடி தேங்காய் எடுத்திருக்கோம். அதாவது 1.5 தேங்காய். ஆமாம், தண்ணி கொஞ்சம் எடுமா. எடுக்கிறேம்மா. இதே மாதிரி மசியே அரைச்சிட்டு கூட அப்படியே கூட ஊற்றிக்கலாம். சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. அதனால இந்த மாதிரி அரைச்சி பால் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி காட்டன் கிளாத் யூஸ் பண்ணி இந்த இதை வந்து அம்மா வந்து வடிகட்டிக்கிறாங்க. அப்படியே அரைச்சி ஊத்துனா இந்த கொஞ்சம் அந்த இதோட வந்து தெம்படும் வாயில. ஆமா, சிலருக்கு பிடிக்கும், பல்லுல இது பண்ணும் அது பண்ணணும். அதனால இந்த மாதிரி செய்துட்டு அது ஒண்ணுமே உள்ள போயிடும். அப்பெல்லாம் வந்து தேங்காயை வந்து உரல்ல போட்டு ஆட்டணும், ஆட்டி பால் எடுப்பாங்க. இப்போ வந்து மிக்ஸி வந்துச்சு, ஈஸியாக செய்யலாம் இதெல்லாம். அப்போல்லாம் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா?
2 ஆள் வந்து உரல்ல உட்காந்து இந்த தள்ளிக்கினே ஆட்டிக்கினே இருப்பாங்க, பூஞ்சி எடுத்துக்கினே இருப்பாங்க. அதனாலதான் வந்து அப்பெல்லாம் வந்து அப்படியே அரைச்சி அப்படியே ஊற்றிடுறது வடிக்கிறதுக்கு பேஜார் பட்டுக்கிட்டு. இப்பெல்லாம் வந்து எல்லாம் என்னது வசதியா பார்க்குதுங்க, அப்படியே மெல்லக்கூடாது, திப்பி திப்பியாக்குதுண்டுங்க. அதனால இது மாதிரி வடிகட்டி ஊற்றி போடுறது. எவ்வளவு கஷ்டம் இல்ல அப்ப இது? அப்பெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஒரு பாதி நாள் ஃபுல்லா போயிடும் இதுல. ஒரு நாள் நைட்ல கண்ணு மூசின்னு இருப்போம், கண்ணு மூசி செய்யணும். லைட்டு கூட கிடையாது, 2 தீபத்தை ஏற்றி வச்சுன்னு உக்காந்துப்போம். உள்ள தூக்கி அந்த வரல போட்டுக்கணும். எங்க அம்மா வாழ்ந்த காலத்துல லைட்டே இல்லாம வாழ்ந்திருக்காங்க. ஆமா, லைட்டு கிடையாது, வெறும் பாட்டில ஓட்ட போட்டு மண்ணெண்ணெய் ஊற்றி தீபத்தி மாதிரி வச்சுப்போம். இவ்வளோ தீபத்தி மாதிரி எரியும். அப்ப வேர்த்துலாம் போகாதாம்மா? வேர்த்துலாம் போகாது ரொம்ப, அது மாதிரிலாம். ஏன்னா எனக்கு வேர்த்து போகாது. எங்க பாட்டி வீடு அந்த மாதிரி வேர்த்து போகாத ஒரு வீடு. இப்போ வந்து கரண்ட் எந்த கண்ணில் எடுத்துக்கோ, இந்த வேற காமிக்கிறேன். இந்தம்மா இப்போ தண்ணி கொதிக்குது. இப்போ இந்த மாவை எடுத்து அதில் போடணும். 2 2 3 4 நாளாக அப்படி போட்டு வேகணும். நல்லா வேந்த பிறகு மாவை கரைச்சி திருப்பி ஊற்றணும். மாவை கரைச்சி ஊற்றிட்டு வெல்லம் போட்டுடணும். வெல்லம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சிறுவா அடைக்கிறது. நல்லா வெந்து போச்சுன்னா சிறுவா தேங்காய் பாலை வந்து கொதிக்க விடக்கூடாது, ஊற்றிட்டு ஆஃப் பண்ணிடணும், இல்லைன்னா திரிஞ்சு போயிடும். பிள்ளையாரப்பா, இந்த மாதிரி போடணும். இது ஆவி கட்டுறது இருக்கா? ஆவி கட்டுறது இருக்குது. இட்லி குண்டான வச்சு இந்த மாதிரி துணி போட்டு ஆவி கட்டுவாங்க. ஆவி கட்டி அதை வேற பிரிச்சு விட்டு நடக்கணும். போட்டு ஒண்ணா ஒட்டிக்கும். அதனால இந்த மாதிரி வேக வச்சிடுறீங்க. இந்த மாதிரி வேக வச்சிடுறது. ஓகேமா. இப்படி நம்ம போடும்போது அது மாவு கரைஞ்சிராதா? கரையாது. அதுதான் நம்ம கரைய விட கரண்டை போட்டு தொழக்கூடாது, கொஞ்சம் வேகட்டும்னு தொழி விடணும். ஓகேமா. இது கூட ஒன்னா பிடிச்சிக்கும் மாவாச்சே. வெந்த அப்புறம் தான் வந்து கரண்டி போட்டு தொழி விடணும். அப்படியே தொழி விட்டுனா தூள் தூளா போடும் மாவு. அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் தான் வந்து மாவு வந்து கரைச்சி விடுவேன், பச்சை மாவு. ஆமா, எடுத்து வச்சுக்கிற மாவு தண்ணி ஊற்றி ஓகேமா மிச்சமா கரைச்சி விடணும், இல்லைன்னா தண்ணியா இருக்கும், அப்பதான் கெட்டியா வரும். ஓகேமா. இந்த மாதிரி நல்லா வந்து கொதி வருது. மேல இருக்கிறதெல்லாம் இப்போ வந்து நீ லைட்டா கலரி விடுவல்லமா? மீடியம் டு லோ ஃப்ளேம்ல நல்லா கொதிக்கணும். இது மாதிரி ஒரு சிட்டிக்கு அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். மாவுல போட்டு பிசைஞ்சிருக்கேன், இதுல கொஞ்சம் போட்டிருக்கேன். வெல்லம் ஒரே உப்பு கறிக்கும், அதுக்காக சிட்டிக்கு அளவுக்கு போடுறேன். அது வந்து உப்பு போட்ட டேஸ்ட் அதிகமா இருக்கும். இந்த மாதிரி தண்ணியில போட்டு கரைஞ்சிரோன்னு உங்களுக்கு பயமா இருந்ததுன்னா இட்லி குண்டால ஒரு ஆவி கட்டி அப்புறம் திருப்பி கொட்டி அதை ஆற வச்சு ஊத்து, அப்புறம் வந்து தண்ணி கொதிக்க வச்சு போட்டீங்கன்னா அது உடையாது. இது வந்து அம்மாக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அவங்க டைரக்டா போட்டாங்க. ஆமா, இந்த மாதிரி போட்டிருக்கேன், எங்க ஊர்ல செய்திருக்கோம், நல்லாதான் இருக்கும். இதுல வந்து மாவு எடுத்து வச்சுக்கிட்டு மொத்தமா கரைச்சி விட்டுற கூடாது. ஒரு 2 டீஸ்பூன் கரைச்சி விட்டு திக்கா வந்துச்சுன்னா அதோட விட்டுடலாம். பச்சை மாவு அவ்வளவுதான். பெரிய பாத்திரம் கொடுறா கரைக்கிறதுக்கு இந்த தண்ணி விட்டு இதை கரைச்சிக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி கொடு. திக்னஸ் கரெக்ட்டா வந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணிரணும். ஆமா, அப்படியே ஊத்திர கூடாது. ஆமா, அதுவுமே நல்லா தண்ணியா வச்சுக்கணும். ஏதோ பச்சை தண்ணி மாதிரி தான் கரைக்கணும், ரொம்ப கெட்டியா இருக்க கூடாது. இப்போ இதை ஊத்த போறேன். இத பாரு, இப்ப இதுவே நம்ம வந்து தண்ணியில போடுறதால கொஞ்சம் குழகுழப்பா இருக்கு. அதனால திட்டமா நம்ம ஊத்திக்கணும். வெந்து போச்சு பாரு, மாவு எல்லாம் வெந்துச்சு. போட்ட கொழுக்கட்டைகள்லாம் எல்லாம் அப்படியே இருக்கு. இப்போ மாவு ஊத்த போறேன். அவ்வளவுதான். ஃபுல்லாவே ஊத்திட்டோமா? கெட்டியாயிராதா? ஒண்ணாகாது, கெட்டியா தான் இருக்கணும், நல்லா இருக்கும். ஓகேமா. கொஞ்சம் தானே போட்டேன் நானு. சரி, கொஞ்சோண்டு தான் போட்டேன், நிறைய எல்லாம் போடல. அப்படியே குழன்னு பால் ஊற்றணும், வெல்லம் போடணும். வெள்ளம் போட்டா தண்ணி ஆயிடும். ஓகே, கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. அதாவது மாவு வேக வேக நல்லா கெட்டியாயிடும். அதுதான் வந்து இட்லி குண்டான்ல ஆவி கட்டி போட்டுக்கிட்டீங்களா உங்களுக்கு பயம் கிடையாது, உங்களுக்கு அடி பிடிக்காது. அப்படியே சட்டுன்னு அது வெந்து போயிடும். அப்படியே
இது மாதிரி போட்டால் நம்ம கொஞ்சம் தொலை விடனா அடி பிடிக்கும். மாவு தானே அது, வெறும் மாவு. ஆவி கட்டிட்டா பயம் கிடையாது. மாவு ஊற்ற கெட்டியாக வந்துச்சு குழன்னு. இந்த அரிசி மாவு ஊற்றவே. இப்போ எப்போ வெல்லம் போட போறீங்க? நல்லா கொதிக்கிட்டோம் மாவு. நம்ம ஊற்றின மாவு வெந்து வரணும். ஆமாம், அது பச்சை மாவு தானே அதுவும். இது ஊற்றிட்டு நான் சிம்மில் வச்சுட்டேன். சிம்மில் தான் வச்சிடணும். இப்போ வெல்லம் போட போகிறேன். தேவையான வெல்லம். வெல்லம் போடும்போது அடுப்பு சிம்மில் வச்சுக்கணும். சிம்மிலே தான் இருக்கு எல்லாமே. ஓகே, எல்லாமே. வெல்லம் ஒரே அடியா போடாம கொஞ்சம் கொஞ்சமா போட்டு இனிப்பு எவ்வளவு தேவையோ மிக்ஸ் பண்ணி விட்டு விட்டு ஆட் பண்ணிக்கணும். அதிகமா இனிப்பு தேவைன்னா அதிகமா வெல்லம் சேர்த்துக்கலாம். ஆமா, அதான் சொல்றேன். இனிப்பு யாராருக்கு இனிப்பு அதிகமா வேணுமோ அவங்க பண்ணிக்கலாம். இனிப்பு வேணாம் தம்மா துருந்தா போறோம்னா அதுக்கேற்ற மாதிரி. இது வந்து நம்ம வந்து கல் இல்லாத வெல்லமா வாங்கியிருக்கேன், அதனால நம்ம டைரக்டா துருவி போட்டுருக்கோம் பாரு. அது திருவு சொல்ல தெரியும் கல் இருக்கா இல்லையா. சில டைம் வந்து கல் இருக்கிற வெல்லமா கிடைச்சதுன்னா கெட்டியா காய்ச்சி ஊத்தலாமா? ஒரு கிணத்துல பாத்துருக்கல தண்ணியா தான் காய்ச்சணும். ஏன்னா கெட்டியா காய்ச்சி ஊத்தினா இந்த மாதிரி இருந்ததுன்னா இன்னும் அடி பிடிக்கும். திட்டமா காய்ச்சி வடிகட்டிக்கலாம். வடிகட்டி ஊத்தலாம் இல்லையா? கொதி போட்டு. ஓகேமா. ஏன்னா சிலருக்கு வந்து மண்ணு இருக்குன்ற பயம் இருந்ததுன்னா அவங்க எல்லாம் வந்து காய்ச்சிட்டு அதை வடிகட்டிட்டு இதோட சேர்த்துக்கலாம். ஆமா, கொஞ்சம் போட்டுட்டேன். போட்டுரு. சிறுவ கொதிக்கிட்டுமா. ஓகேமா. தேங்காய் பால் ஒரு டம்ளர். இது நல்லா கொதிச்சு வந்துருச்சாமா? கொதிச்சு வந்துருச்சு. அவ்வளவுதான். ஓகே, இது வந்து ஒரு டம்ளர் தேங்காய் பால். பார்க்கும்போதே எச்சில் ஊறுதுல. ஆமா, கொஞ்சம் கூடுதலா வந்து வெல்லம் போட்டுக்கிட்டா தேங்காய் பால் ஊத்தும் போது அந்த இனிப்பு வந்து கரெக்டா சரி கட்டிடும். ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளவுதான். அடுப்பு போட்டுட்டு அம்மா உடனே தேங்காய் பால் ஊத்திட்டு உடனே ஆஃப் பண்ணிடணும், இல்லைன்னா திரிஞ்சு போயிடும். அவ்வளவுதான். பால் கொழுக்கட்டை ரெடி. பால் கொழுக்கட்டை ரெடி. தேங்காய் பால் ஊத்தின உடனே ஆஃப் பண்ணிடணும், இல்லைன்னா அப்படியே இதுவும் ஆட் ஆயிடும் திரிஞ்சு. இங்க பாரு, இதான் தேங்காய் பால். உடனே சாப்பிட முடியாது, ஆறுனாதான். எப்படி இருக்குது பாரு கொழுக்கட்டை, அப்படியே முஷா இருக்குது பாரு. நீட் 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 நீட்டா. இது ஒரு அழகு பாக்குறதுக்கு. வேலைப்பாடுப்பா. சும்மா அந்த எண்ணெயும் வந்து இதுல ஆட்டத்துல எல்லாருமே வேலை செய்தாதான். நான் பால் கொழுக்கட்டையே கேட்க மாட்டேன். ஏண்டா நீங்க செஞ்சு கொடுக்கறதா செஞ்சு கொடுங்க, நான் பொறுமையா செஞ்சு தருவேன்டா. அப்பெல்லாம் வந்து படியில போடுவாங்க. இது வந்து அரை டம்ளர் போறதுக்கு தலைவட்டி போறதுக்கு பயப்படுதுங்க. அப்போ பாரு எத்தனை பேர் ஊட்டணும், அதான் எப்படி வேக வைக்கணும், எவ்வளவு தேங்காய் அரைக்கணும், அதுக்கு எவ்வளவு வெல்லம் போடணும். ஆனா சாப்பிடறதுக்கு எனக்கு குடுக்கல உனக்கு குடுக்கலன்னு சண்டை போட்டுக்குவாங்க. அவ்வளவு டேஸ்டா இருக்கும். ஓகேமா, சூடு ஆறுனதுக்கு அப்புறம் சாப்பிட்டு காமி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் சொல்லு. தெரிஞ்சது நான் செய்திருக்கேம்மா, எப்படி இருக்குன்னு பார்த்து நீங்க செய்து சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. நான் ஒரு டம்ளர் தாம்மா ஊத்தினேன், இதுக்கே கெட்டி ஆயிடுச்சு. என்ன ஊத்தின? ஒரு தேங்காய் பால் ஊத்தினேன். நான் ஒரு 2 தேங்காய் உடச்சுல 3 தேங்காய் துருவிக்கினேன். அதுல வந்து அரைச்சி பால் எடுத்தேன். அதுல வந்து ஒரு டம்ளர் ஃபுல் டம்ளர் ஊத்திட்டேன். ஆனா கெட்டியா தண்ணி ஆயிட போகுதுன்னு சொல்லிட்டு நிறுத்திட்டேன். ஒரு 3/4 டம்ளருக்கு மேல பால் மீந்து போச்சு. வேணும்னா வெறும் வாயில குடிச்சிடலாம் நம்ம, இல்ல உங்களுக்கு தண்ணியா வேணும்னாலும் ஊத்திக்கலாம். அந்த பால் அதுல ஊத்தினாலும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லுமா. இந்த பால் கொழுக்கட்டை செய்துட்டு கட்டியா இருக்குது பாருமா. சூடு ஆறிடுச்சா? ஆறிடுச்சு. ஆறினவனதான் கட்டியா இருக்குது. கொஞ்சம் கதன்னு இருக்குது. ஓகே, எப்படி இருக்கு பாரு. சாப்பிட்டு சொல்லுங்க. செமையா இருக்கு. செய்து பார்த்து சாப்பிட்டு பாருங்கம்மா, சூப்பரா இருக்குது. எப்படி இருக்குன்னு கண்டிப்பா எங்க அம்மாக்கு வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆமாம்மா, நீங்க செய்யுங்க. இந்த பொறுமையா செய்தாதான் நம்ம வந்து வாய்க்கு ருசியா சாப்பிட முடியும். இன்னொரு வீடியோலாம் சந்திக்கலாம்மா. எனக்கு தெரிஞ்சதை நான் செய்து காட்டுறேன்.